கதைக்கு போகலாமா? ஒரு நகரத்தில் அருண்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு வீட்டில் எல்லாமே சுலபமாக கிடைக்கும். டிவி, சைக்கிள், பிடிச்ச சாப்பாடுன்னு எதற்குமே அவனுக்கு குறைவில்லை. அம்மா கொடுக்குற சாப்பாடு கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேண்டான்னு அசால்ட்டாக சொல்லிடுவான். ஒரு நாள் அருண் சாப்பாடு சாப்பிடாம பாதியிலே வச்சுட்டு போயிட்டான். அவங்க அம்மா அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. அருணை கூப்பிட்டு அம்மா சொன்னாங்க, பாருப்பா சாதம் நீ வாங்குகிற பொம்மை கிடையாது, பல பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அருண் அதை கேட்கவே இல்லை. அருணோட பாட்டி இதை எல்லாமே கவனிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அரிசியை கண்ணில் பார்க்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீ சாதத்தை வீணாக்குற, இது ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க. அவன் அப்பயும் புரிஞ்சுக்கல. அதனால் நீ உங்கள் அப்பா கூட என் கிராமத்துக்கு போ. அங்கே ஒரு முத்துசாமி தாத்தான்னு ஒரு தாத்தா இருப்பார். அவர்கிட்ட போய் இருந்து பேசிட்டு வான்னு சொன்னாங்க. அவனும் அவங்க அப்பாவோட கிராமத்துக்கு கிளம்பிட்டான். அந்த தாத்தா சொல்கிற பேச்செல்லாம் நீ கேட்கணுன்னு அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணார். சரின்னு சொன்னான். அங்கே கிராமத்தில் இருக்கிற அழகையெல்லாம் ரசித்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தான். கொஞ்சம் தூரத்துலேயே முத்துசாமி தாத்தா வயலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார். முத்துசாமி தாத்தா அருணை கூப்பிட்டு, வாப்பா நான் சொல்கிறது எல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு செய்ய ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதிகமாக கால்வலி வந்துடுச்சு. கால் வேற வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வயலில் இவ்வளோ வேலை செய்கிறாங்க, பல பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னது இப்போ தான் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இந்த விதை நெல்லில் இருந்து சாதா கைக்கு வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, நாம் இதை அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு உழைப்போட அருமையை அவன் உணர்ந்தான். அங்கே நடந்தது எல்லாம் வீட்டில் அம்மாக்கிட்டேயும் பாட்டுக்கிட்டேயும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் வீட்டில் அருண் சாப்பிட்றப்போ கொஞ்சம் கூட வீண் பண்ணாமல் சாதத்தை ரசித்து சாப்பிட்டான். புரியுதா குட்டீஸ்? இந்த உலகத்தில் நம்ம தினமும் சாப்பிட்ற ஒரு தட்டு சாதத்துக்குள்ளே எவ்வளோ உழைப்பு தியாகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ சாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் குட்டீஸ்.